guys, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்ககிட்ட 2 brain இருக்கா? Yes, 2 brain தான். என்கிட்ட 2 brain இருக்கு. ஒன்னு இந்த brain, இன்னொன்னு வந்து செகண்ட் brain. செகண்ட் brainனா என்ன? அது எப்படி பில்ட் பண்றது? லாஸ்ட் 1 இயரா நான் செகண்ட் brain யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என் லைஃப்ல எந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு? இந்த மாதிரி क्वेश्चंसக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். பண்ணிட்டு இருந்த பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்வெல்மிங். அதாவது நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய பாட்காஸ்ட் கேட்குறேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு லாங் டைம்ல ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் 34 GB ஆஃப் இன்ஃபர்மேஷனை கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்தியாலையுமே ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி மக்கள் அதிகமான இன்ஃபர்மேஷன் தான் கன்சூம் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் சே இப்போ ஒரு நீங்க கான்செப்டை படிக்கிறீங்க, அது வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். கண்டிப்பா மறந்துடும். மறுபடியும் நீங்க அகைன் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். ஸோ எனக்கு இருந்த இந்த ப்ராப்ளமுக்கு, இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த ப்ராப்ளமுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு தேடும்போது கிடைச்சது தான் இந்த செகண்ட் பிரெயின் கான்செப்ட். செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறானே, செகண்ட் பிரெயின் அப்படின்னா என்ன? அதான் உங்க கேள்வி. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் செகண்ட் பிரெயின்? உங்களோட தாட்ஸ், ஐடியாஸ், நீங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன், உங்களோட இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ்னா என்ன வேணா இருக்கலாம். உங்களோட வீடியோஸ், போட்டோஸ், உங்களோட ஆடியோஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா கேப்சர் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, ஒழுங்கா ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்க உதவுற ஒரு எக்ஸ்டர்னல் டிஜிட்டல் சிஸ்டம் தான் இந்த செகண்ட் பிரெயின். இதனால நீங்க நிறைய விஷயத்தை உங்க பிரெயினுக்குள்ள டம்ப் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால ஃப்ரீயா பார்க்குற உங்க பயாலஜிக்கல் பிரெயினை நீங்க வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம்னு சொல்ல வரல. யூ நோ வாட் ஐ மீன். என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், பாட்காஸ்ட், வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கறது, கன்சியூம் பண்றது எல்லாம் மறந்து போறதுக்காக கிடையாது, கரெக்டா? ஸோ நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்காட்டி நம்ம தேவைப்படும் போது கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இதனாலதான் என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஒர்க் எல்லாம் நம்ம செகண்ட் பிரெயினுக்கு கொடுத்துட்டு நம்ம ஜாலியா ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். அது நமக்கு தேவைப்படும் போது அழகா எடுத்து கொடுத்துரும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். என்னோட செகண்ட் பிரெயினை பில்ட் பண்றதுக்கு நான் 3 விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஒன்னு வந்துட்டு ஈஸி அண்ட் எஃபெக்டிவா இருக்கணும். அதாவது இந்த சிஸ்டமா நம்ம பில்ட் பண்றது நம்ம லைஃப் சிம்பிள் பண்றதுக்கு தான். இது இன்னும் காம்ப்ளெக்ஸான டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக இருக்கக்கூடாது. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும். அதாவது நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரீ வெர்ஷன்ஸா இருக்கணும். இன்கேஸ் நம்ம பெய்டு வெர்ஷன்ஸ் போற மாதிரி இருந்தாலும் அது நம்ம விருப்பம் தான். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு, இது வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அதாவது நான் லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுலயுமே மாறி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து ரெண்டுலயுமே யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட செகண்ட் பாயிண்ட் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் பாயிண்டோட ஒர்க்கையுமே நம்ம 6 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்ஃபர்மேஷன்ஸை ஒழுங்கா கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஆர்கனைஸ் பண்ணதை அப்பப்போ ரிவ்யூ பண்ணி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். அண்ட் எந்தெந்த விஷயத்துக்கு ரிமைண்டர்ஸ் தேவையோ அந்தந்த விஷயத்துக்கு ரிமைண்டர் செட் பண்ணிட்டு எப்பப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவையோ அப்பப்போ ஈஸியா ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்க வைக்கிற மாதிரி இந்த சிஸ்டமை நம்ம பில்ட் பண்ணணும். கூல். என்னோட செகண்ட் பிரெயினை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸை பேஸா வச்சுட்டு ஒரு 5 அப்ளிகேஷன் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்ளிகேஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் நோட்ஸ். இது வந்துட்டு கூகுளோட ப்ராடக்ட். இது இல்லாத போனே இல்லைன்னு சொல்லலாம். இல்லாதவங்க உடனே போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நியூஸ். எஸ், உடனே. பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான குயிக் நோட் டேக்கிங் ஆப் இது. டேவிட் ஆலன் சொன்னதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஐடியாஸ் தோணுது, அதுல எவ்வளவு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா நிறைய விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், கரெக்டா? ஸோ மறக்க கூடாதுன்னா இந்த கீப் நோட்ஸ்ல நீங்க நினைக்கிற தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை நீங்க நோட் பண்ணி வைக்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க. கண்டிப்பா லாங் டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீப் நோட்ஸ் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப். இது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு நீங்க நோட் டேக் பண்றது மட்டும் கிடையாம நீங்க டு டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு சிங்கிள் ஐடியா உங்க லைஃபையே கூட மாத்தலாம். ஸோ எந்த ஐடியா மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் கூட நீங்க அதை நோட் பண்ணி வைக்கலாம், மறந்துடாதீங்க. செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நோஷன். நோஷன் வந்துட்டு ஒரு ஆடியோ அழகராஜா. இவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச அப்ளிகேஷன். பிகாஸ் இதுதான் என்னோட லாங் டைம் மெமரி. இதுல இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. நீங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே இதுலயே இருக்கு. இந்த சைட்ல நீங்க வந்து நோஷனோட டிராஃபிக்கை பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் 40 lakhs பீப்புளுக்கு மேல இந்த நோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பாப்புலாரிட்டி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நோஷனை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னையில இருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு வெர்சடைலான டூல். இதுல ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க இது எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் சின்ராஸை கையிலேயே ஓடிக்க முடியாது. ஆனால் குயிக்காக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கீப் நோட்ஸை யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கீப் நோட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நான் நோஷன்ல மாத்திடுவேன். சம்டைம்ஸ் நோஷன்லையும் கூட டேரக்டா நோட்ஸ் எடுத்துக்குவேன். இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். நோஷன் பத்தி பேசிட்டே போகலாம். பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிடிஎஃப்ஸ் நீங்க ஏற்றி வச்சுக்கலாம், வீடியோஸ், போட்டோஸ் அண்ட் ஆடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க நோஷன்ல ஏற்றி வச்சுக்கலாம். பட் இதில் பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ஸ்ல நமக்கு ஒரு லிமிட்டட் தான் இருக்கு. பட் பெய்ட் வெர்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் நீங்க எல்லா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பிகினருக்கு உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் மோர் தென் எனஃப் தான்
தான் சொல்லுவேன் நான். வேணும்னா சொல்லுங்க, நம்ம ஆலின் அழகராஜா நோஷனை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ போடலாம். தேர்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஃபோன்லையுமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. பட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நோஷனில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ வெர்ஷன்ஸில், நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள் டிரைவில் எனக்கு லாங் டைமில் தேவைப்படுற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நான் கூகுள் டிரைவில் போட்டு வச்சுட்டு அதோட லிங்க்கை நான் நோஷன்லையோ ஆர்கி ப்ரோன்ஸ்லையோ போட்டு வச்சிருவேன். ஸோ எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கூகுள் டிரைவில் இருக்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸும் எடுத்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற மார்க் ஷீட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ரெஷ்யூம், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கூகுள் டிரைவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பி நீங்கள் கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள், ரைட்? ஃபோர்த் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர். கேலண்டர் எல்லார் ஃபோன்லையுமே இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? டேட் பார்க்கறது கரெக்டாக. பட் கேலண்டரோட யூஸ் கேஸ் அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறையாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு 3 மாதம் கழிச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. பட் அதை எங்கேயாச்சும் நோட் பண்ணி வைக்காம இருந்தால் அது மறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கரெக்டாக, பிகாஸ் நம்ம நிறையவே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். மறக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கூகுள் கேலண்டரில் போயிட்டு நான் அடுத்த மாதம் எந்த தேதியில் இந்த மீட்டிங் வருதோ அந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை அந்த டெய்லியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு ரிமைண்டர் செட் பண்ணணும். செட் பண்ணி வச்சுட்டு நான் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்குவேன். அந்த டைம் வரும்போது எனக்கு அது ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிடும். நான் மறக்காம அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணிடுவேன். கரெக்டாக, மீட்டிங் மட்டும் கிடையாது, லவ் ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி, இந்த மாதிரி மறக்கக்கூடிய விஷயத்தை மறக்கக்கூடாத விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் கேலண்டரை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா Any.do. கிராசரி ஷாப்பில் போய் என்னென்ன கிராசரிஸ் வாங்கணும், ஒர்க்கில் என்னென்ன டாஸ்க் பெண்டிங் இருக்குது, ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கு டு டூ லிஸ்ட் யூஸ் ஆகும். கரெக்டாக. ஸோ என்ன மாதிரி டு டூ லிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் இந்த Any.do. இந்த அப்ளிகேஷனில் நான் கேட்டகரி வைஸாக நான் டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்பேன். எந்தெந்த டு டூ லிஸ்ட் எதுக்குன்ட்டு நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 5 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் என்னோட செகண்ட் பிரெயின் சிஸ்டத்தை நான் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் எஃபெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எந்த அப்ளிகேஷனும் ₹1 நான் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இந்த எல்லா அப்ளிகேஷனும் நான் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட்டுக்கு ட்ரஸ்ட் மீ, லாஸ்ட் 1 இயராக இந்த செகண்ட் பிரெயின் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் உங்களையும் செகண்ட் பிரெயின் சிஸ்டத்தை யூஸ் பண்ண சொல்லி. ஸோ நான் ஏன் இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக போட்டேன்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது நினைக்கிறேன். நம்ம இனிமேல் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறோம், நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் லாங் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஆல்ரெடி இதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இனிமேல் நம்ம போட போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சஜஷன்ல காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, இது இண்டிகேட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, என்னையும் யூடியூப் அல்காரிதம் ஹாப்பி ஆக்கிறதுக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்ககிட்ட யாராச்சும் மூளை இருக்குன்னு கேட்டேன், என்கிட்ட 2 மூளை இருக்குன்னு சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆகட்டும். See you next video. Signing off, Money. Let's grow together.